வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025 நடந்ததில் 2/3/2025 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். உங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேங்க் இருக்குது. அந்த 2 பேங்க் வந்து ஏபின்னு சொல்லி 2 பேங்க், அது வந்து 3.5% அப்புறம் 6% சொல்லி வருட வட்டிக்கு வந்து தனி வட்டியில் வந்து கொடுக்குறாங்க. சேத்தன் வந்து அந்த ஒவ்வொரு பேங்க்லேருந்து தனித்தனியாக வந்து 4,40,000 வந்து வாங்குறான், கடனாக வாங்குறான். இப்போ வந்து 3 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்தாங்கன்னா 2 பேங்க் இடையில அந்த வட்டியினோட வித்தியாசம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. வட்டியோட வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கணும்னா தனித்தனியாக இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு வந்து டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 6 - 3.5 = 2.5 வந்து ரெண்டு பேங்க்ல கொடுத்த இன்ட்ரெஸ்டோடைய வித்தியாசம். சரிங்களா? அப்போ SI = PRT அப்பான் கண்ட்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய வித்தியாசம் வந்து எவ்வளோ சொல்லி கிடச்சிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4,40,000 இன்ட்டு இந்த 2.5 வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? 5/2 இன்ட்டு எத்தனை வருஷம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years அப்பான் இங்கே கீழே என்ன வரும்? PRT அப்பான் 100ல் இங்கே ஒரு கீழே வரும் 100 வரும். ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 00. அடுத்ததாக இங்கே 2வது அடி எடுத்தீங்கன்னா 22. சரிங்களா? அப்போ 2200 இன்ட்டு 15 = 00. 2200 20 33,000 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ தனித்தனியாக வந்து வட்டியை வந்து கண்டுபிடிச்சு கழிக்கிறத விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஏன்னா இங்கே வந்து இயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. சரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பிரின்சிபல் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரேட்டோட டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ராக்ஷனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? இதோட மதிப்பு என்ன வரும்? 625/1000. சரிங்களா? இதை வந்து 25 அடி எடுத்தீங்க அப்படின்னா 25 அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 25² 625 வகுத்தல் 20 சொல்லி வரும். இதை மறுபடியும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 ஒரு நிமிஷங்க 25 அடி கொடுத்தால் 40 வருங்க. சாரிங்க 40. ஸோ 5 அடி எடுத்தீங்கன்னா 5/8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் வந்து ஒன் பைப் ஃபில்ஸ் அட் வாட்டர் டேங்க் 3 times faster than other. ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்போட 3 மடங்கு வேகமாக வந்து அந்த தொட்டியை வந்து நிரப்புமா. இப்போ வந்து இஃப் 2 பைப்பஸ் 2 பைப்புமே வந்து சேர்ந்து வந்து அந்த டேங்க் வந்து எம்டி டேங்க் வந்து 37 நிமிஷம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஹவு மச் டைம் வந்து ஸ்லோவஸ்ட் பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து டேங்க் நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன? டைமும் எஃபிஷியன்சியும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவு. சரிங்களா? இந்த கான்செப்ட் தெரியணும். பைப் ஏ பைப் பின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதோட டைம் பைப் ஏ வந்து பைப் ஏவோட 3 times ஃபாஸ்டர் அப்படின்னா பைப் பி வந்து 3 மணி நேரம் எடுக்குது அப்படின்னா பைப் ஏ வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும்? 1 மணி நேரம் எடுக்கும். சரிங்களா? அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? இதோடைய தலைகீழியாக இருக்கும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 3ன்னு சொல்லியிருக்கும், பியோட எஃபிஷியன்சி 1ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு வந்து எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து டோட்டல் நிமிட்ஸ் டைம் வந்து தெரியும். அப்படின்னா டோட்டல் டேங்கோட கெப்பாசிட்டி என்ன வரும்? டேங்கோட கெப்பாசிட்டி ஒரு நிமிஷம் டேங்கோட கெப்பாசிட்டி என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். சரிங்களா? டோட்டல் டைம் இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4. சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு வந்து 4 பங்கு வேலை வந்து முடியும். 37 × 4ன்றதான் அந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக இருக்கும். சரிங்களா? டோட்டல் டைம் இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி. இப்போ வந்து ஸ்லோவஸ்ட் பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்றதான் கேள்வி. ஸோ பைப் பி வந்து எவ்வளோ டைமில் வந்து நிரப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன? பைப் பியோட எஃபிஷியன்சி என்ன? 1. சரிங்களா? அப்போ 37 × 4 வகுத்தல் 1 = 148 மினிட்ஸ்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அட் த ரேட் ஆஃப் 20% per annum இஸ் ₹240. வாட் இஸ் த பிரின்சிபல் லென்த்? இதுக்கு வந்து 2 விதமாக போடலாம். நீங்கள் வந்து ஒன்றும் ஃபார்முலா ரீதியாக போட்டிங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு 3 yearsக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள வித்தியாசத்தோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா PR² × 300 + R அப்பான்
100 கியூப் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்படி சாரிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் மெத்தடில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. அப்போ இதோட பின்னோடி வேணால் 1/5. இது வந்து எத்தனை வருஷம், 3 இயர்ஸா? அப்போ இதை வந்து கியூப் பண்ணிடுங்க. கியூப் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 1/25. சரி, 1/125. இந்த 125 வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா பிரின்சிபலாக எடுத்துக்கணும். சரிங்களா? பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இயர், இங்கே செகண்ட் இயர், இங்கே தேர்ட் இயர். சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் 125 20% இதில் பின்ன வடிவம்னா 1/5 பெருக்குனீங்க அப்படின்னா 25 25 25 சொல்லி வரும். அடுத்த 2வது வருஷம் என்ன வரும், இந்த 25க்கு 1/5 20% மதிப்பு என்ன வரும், 5. சரிங்களா? 5 5 5. அடுத்ததாக 3வது வருஷம் இந்த 5க்கு 1/5 இதோட மதிப்பு என்ன வரும், 1. அவ்வளோதாங்க. அதாவது மொதல் வருஷம் இந்த பிரின்சிபலுடைய வட்டி. சரிங்களா? 2வது வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, அடுத்து இந்த வட்டிக்கான வட்டி. அடுத்ததாக 3வது வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, அடுத்து இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்குரிய வட்டி, அடுத்து 2வது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்குரிய வட்டி, அடுத்ததாக இந்த 2வது வருஷம் கிடைச்ச இந்த வட்டியான வட்டி, இந்த 5க்குரிய வட்டி. சரிங்களா? கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, 3 வருஷத்துக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித்தியாசம் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முதல்ல இருக்குங்க இல்லையா, முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 இது வந்து என்னவா இருக்கும், அந்த பிரின்சிபலுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சமமாக இருக்குமா? அப்போ வித்தியாசம் என்ன, இதுதான் நமக்கு வந்து 3 வருஷத்துக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய இந்த 25 எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான இந்த பிரின்சிபலுக்கான வட்டி தானே, அப்போது வந்து தனி வட்டிக்கு சமமாக இருக்கும். ஸோ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்ன, இது மொத்தமும் கூட்டு வட்டி, இது 3 வருஷத்துக்கான தனி வட்டி. அப்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 5 + 1 ஸோ ஈக்குவல் டு 5 + 5. ஒரு நிமிஷம். ஸோ 16 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க, இதோட மதிப்பு தான் 240 சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு என்ன தேவை, பிரின்சிபலோட மதிப்பு என்ன, 125. சரிங்களா? 125 பிரின்சிபலோட மதிப்பு. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், ஒரு ரேஷியோட மதிப்பு 240 / 16. ஸோ அப்போது 125 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 240 / 16 × 125. இது சுருக்குனிங்கன்னா 1875 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போடலாம். அப்படி போட முடியல அப்படின்னா இதுதான் மெத்தட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பின்னத்தை இந்த வட்டி விகிதத்தை வந்து நம்ம வந்து பின்னமாக எளிய பின்னமாக மாற்றணும். அதுக்கடுத்து எத்தனை வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸோ அதை வந்து பவரில் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் அந்த பிரின்சிபல் எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம நார்மலாக செய்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து கணக்கு வந்து கிடச்சிடும், விட வந்து கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின். 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர் எக்ஸசைஸிங் டுகெதர். 3 பேர் சேர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து 12 மணி நேரத்தில் வந்து ஒரு சுற்று வந்து முடிக்கிறான், ஒரு லேப்பை வந்து கிடக்கிறான். 2வது ஃப்ரெண்ட் வந்து 18 நிமிஷத்துலையும், 3வது ஃப்ரெண்ட் வந்து 24 நிமிஷத்துல வந்து கிடக்குறாங்க. எல்லாம் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரன்னிங் வந்து. இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த ரன்னிங் வந்து அந்த லேப்பை வந்து சேம் டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துடைய எல்சிஎம் தாங்க. ஸோ 12 18 24 இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதோட எல்சிஎம் 72 நிமிஷம்னு சொல்லி நமக்கு வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் பெரிய நம்பர் என்ன, 24 வகுப்படக்கூடிய மற்ற ஒன்று 24 இருக்கணும், அல்லது 24 மடங்கு தான் ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? 24 வகுப்படும் 12 வகுப்படும் 18 வகுப்படாது. ஸோ 24 மடங்கு 48 வகுப்படுமா, 12 வகுப்படும் 18 வகுப்படாது. சரிங்களா? அப்போது 48க்கு அப்புறம் என்ன வரும், 12 24 48 48க்கு அப்புறம் 72 வகுப்படுமா, 12 வகுப்படும் 24 வகுப்படும் 18 வகுப்படுமா, எஸ் 4 தடவை போகும். அப்போது 72 நிமிஷம்ன்றதான் ஆன்சர். அதுதான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சீமா வந்து ஒரு மொபைல், சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக. சீமா வந்து பாட்ட மொபைல் அண்ட் லேப்டாப் 2 பொருள் வாங்குறாங்க. மொபைலையும் லேப்டாப்பும் வந்து விலைக்கு வாங்குறாங்க. இதில் வந்து மொபைல் வந்து 10% லாபத்துக்கு வந்து விற்கிறாங்க, லேப்டாப் வந்து 25% லாபத்துக்கு வந்து விற்கிறாங்க. அப்புறம் விற்றதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபவுண்டட் அந்த காஸ்ட் ப்ரைஸ், அந்த மொபைலோடைய காஸ்ட் ப்ரைஸும் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கிறது கவனிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க.
ஸோ 10%ஓட பின்ன வடிவம் என்ன 1/10. ஸோ அப்போ 10லேருந்து 1 கூடி 11 சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 25%ஓட பின்ன வடிவம் என்ன 1/4. சரிங்களா? இதுவும் அப்போ 4லேருந்து 1 கூடி 5 சொல்லி மாறி இருக்கும். ஸோ லேப்டாப் இருக்கு இல்லையா, லேப்டாப் உடைய ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் தானே. ஸோ மொபைலுடைய இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். ஸோ 10 இருந்த காஸ்ட் ப்ரைஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு 11 சொல்லி மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்து லேப்டாப் இருக்கு இல்லையா, லேப்டாப்புடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 இருந்த காஸ்ட் ப்ரைஸ் விற்பனை விலையான போதில் 5 சொல்லி மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. கணக்குப்படி என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பும் மொபைலோட காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பும் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸோட மதிப்பும் சேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 10ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இது 10 வந்துடும். ஸோ இது என்டையர் செட்டையும் வந்து 2ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வரும் 8, இங்கே 10ன்னு சொல்லி இதோட மதிப்பு வந்து மாறும். சரிங்களா? இப்போ மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், 100 ரைட். இப்போ இது ரெண்டோட மதிப்பு என்ன வரும், லேப்டாப் அப்புறம் மொபைல் அப்புறம் லேப்டாப் இதனுடைய அடக்க விலையோட மதிப்பு என்ன வரும் 10 கூட்டல் 8 18 சொல்லி வரும். இதோட விற்பனை விலை என்ன வரும் 11 கூட்டல் 10 21 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சுருக்கிடலாம். அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன 3ன்றதான் மொத்த லாபம். சரிங்களா? 3 எதுலேருந்து லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து லாபம். ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும் 1.6. இதோட மதிப்பு 16 2/3% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, if the radius of the base of the right circular cylinder is decreased by 30% and its height increased by 224%, then what is the percentage increase in its volume? அதாவது ஒரு உருளையினுடைய அடிப்பாகம், சரிங்களா, அந்த வட்டத்தினுடைய அடிப்பாகத்தினுடைய ஆரம் வந்து 30% வந்து குறையுதான். சரிங்களா? முதல்ல இருந்தோட 30% குறையுது. அதோட ஹைட்டோட மதிப்பு 224% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய வால்யூமில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ரவுண்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோட மதிப்பு என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு R1 மதிப்பு 100ன்னு இருந்தது, 30% குறைஞ்சி 70ன்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது வந்து ஹெயிட் வந்து என்னவா இருக்கும் 100ன்னு சொல்லி இருந்தது, இப்போ என்னவாயிருச்சு 224 கூடி இருக்கா. ஸோ அப்போ ஹெயிட்டோட மதிப்பு 324 சொல்லி மாறி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கோலத்தினுடைய உருளையினுடைய ஃபார்முலா, கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன பை R²H. அவ்வளோதான். பை R1² ஈஸ்ட்டு பை R2²H. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டிங்களா முடிஞ்சு, மற்றெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும். இந்த இடத்துல ஃபார்முலாவில் புட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேல்யூ புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. பைக்கு பை வந்து அடியாயிரும். ஸோ R1² என்ன வரும், R1ஓட மதிப்பு 100. ஸோ 100² 100 × 100. ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும், ஹெயிட்டோட மதிப்பு ஃபஸ்ட்டு வந்து 100 தான். சரிங்களா? இப்போ R2² என்ன வரும் 70 × 70. ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும் 324. சரிங்களா? இதில் அடி கொடுத்தீங்கன்னா 2 0 இருக்குது, 2 0 அடியாயிரும். சரிங்களா? இப்போது இந்த 2 100ஓட மதிப்பு என்ன வரும் 2 100ஓட மதிப்பு பெருக்கினீங்கன்னா 10,000 சொல்லி வரும். இது மொத்தம் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15,876 சொல்லி வரும். ஸோ டோட்டல் எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,876 கூடி இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை வந்து எவ்வளோ வந்து டோட்டல் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கூடி இருக்கு பார்த்தீங்கன்னா 5,876 வந்து கூடி இருக்குது. எதுலேருந்து 10,000லேருந்து கூடி இருக்குது. இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 57.86% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா க்ளோசஸ்ட் இன்டெஜர் 59% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து போர்டு மாஸ் தியரி. போர்டு மாஸ் தியரி படி இதை வந்து சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்டு மாஸ் படி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் சின்ன ப்ராக்கெட் வரணும், அதுக்கடுத்து இந்த பெரிய ப்ராக்கெட், அதுக்கடுத்ததாக வந்து எல்லாத்துக்கும் பெரிய ப்ராக்கெட். சரிங்களா? இதுதான் வந்து ஆர்டர். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ப்ராக்கெட்டில் என்ன மதிப்பு வரும், இங்கே வகுத்தல், அதுக்குள்ளேயும் வகுத்தல் பார்க்கணும். ஸோ வகுத்தல் பெருக்கல், அடுத்துக்கு கூட்டல் கழித்தல். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும் 3, 9 வகுத்தல் 3, 3 3 × 2 6. ஸோ 15லேருந்து 6 போச்சுன்னா 9. ஸோ 11லேருந்து -9 2. அடுத்ததான் 21லேருந்து -2, அதோட மதிப்பு என்ன வரும் 19. ஸோ 41லேருந்து -19ஓட மதிப்பு என்ன வரும் 22 சொல்லி ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலாக உண்மையிலே நல்ல கொஸ்டின்ங்க, சூப்பர் கொஸ்டின். How much wheat costing rupees 36 per kg must be mixed with 55 kg of wheat costing rupees 45 per kg so that there may be a gain of 20% by selling the mixture rupees 50 per kg. அதாவது ஒரு ஒன்றும் இல்லை, எவ்வளவு கேஜி எவ்வளவு அளவு வந்து கோதுமை வந்து கிலோ 36 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய கோதுமையோட எண்ணிக்கை அளவு வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து 45 கிலோ, ஒரு கிலோ வந்து 45 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கோதுமை, அதோட கொள்ளளவு 55 கிலோ, இது ரெண்டையும் கலந்து அந்த மொத்த கலவையும் வந்து 20% லாபத்துக்கு வந்து விற்கிறாங்க. விற்பனை விலை வந்து 50 கிலோ 50 ரூபா வந்து ஒரு கிலோவுக்கு. அப்படின்னா அந்த 36 கிலோவுக்கு வந்து போடப்பட்ட அந்த கோதுமையோட அளவு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சாரி, 36 ரூபாய்க்கு போடப்பட்ட அந்த கிலோ அந்த மொத்த எண்ணிக்கை வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் காஸ்ட் ப்ரைஸு அலிகேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா 2 பொருளோட விலை கொடுத்து 3வது பொருளோடைய ஆவரேஜ் சராசரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அலிகேஷன் மெத்தடில் போடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், முதல் பொருளுடைய அடக்க விலை தெரியும், 2வது பொருளுடைய அடக்க விலை தெரியும், ஆனால் 3வது பொருளுடைய விற்பனை விலை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ விற்பனை விலை என்ன 20% பின்னாடி வேணா 1/5 சரிங்களா, கெயின் வேறு. அப்போ 5 இருந்தது 6 சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ 6 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 50 ரூபாய் சரிங்களா. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/6. நமக்கு என்ன தேவை, அடக்க விலையோட மதிப்பு என்ன 5 ரேஷியோ. ஸோ 5 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 250/6 சரிங்களா. இதுதான் வந்து அடக்க விலையை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 3 பொருளுடைய அடக்க விலையும் தெரியும் சரிங்களா. முதல் பொருளுடைய அடக்க விலை எவ்வளவு 36 ரூபாய், 2வது பொருளுடைய அடக்க விலை எவ்வளவு 45 ரூபாய். இப்போது 3வது இந்த 2 பொருளுடைய சராசரி எவ்வளவு, சராசரியோட அடக்க விலை எவ்வளவு 250/6. இப்போது அப்படியே வந்து கழிச்சிட வேண்டியதான். இப்போ இங்கே பின்னமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஃபார்மட்டையும் எல்லா உறுப்பையும் 6ஆல் பெருக்கிறீங்க. எல்லா உறுப்பையும் 6ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், இதோட மதிப்பு என்டையர் மதிப்பு வந்து இப்போ என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா வேற இல்லை, சரி என்டையர் உறுப்போட மதிப்பும் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா 216 சாரி இப்படி எழுதும் 216, இதோட மதிப்பு 290, 90 × 3 270, இதோட மதிப்பு 250 சொல்லி மாறும். அவ்வளோதாங்க. இதை சுருக்குனீங்க அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிங்க, சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 34, இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 20. ஸோ ஒரு மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 10:17 சொல்லி இதை சுருக்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த 45 கிலோ, ஒரு கிலோ வந்து 45 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அரிசியோட எண்ணிக்கை எவ்வளவு 55 கிலோ. ஸோ அப்போது இந்த 17 ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும், 17 ரேஷியோட மதிப்பு 55 கிலோ. அப்படின்னா 10 ரேஷியோட மதிப்பு என்ன, ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், ஒரு ரேஷியோட மதிப்பு 55/17 சொல்லி வரும் சரிங்களா. அப்போ 10 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 550/17 ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 32 ரூபாய்க்கு கிட்ட வரும் சரிங்களா. 32 கிலோ கிட்ட வரும் எண்ணிக்கை. அவ்வளோதாங்க, இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராம்னிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், 1,45,600 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் சரிங்க. அடுத்த 5 மாதம் கழிச்சு வந்து சோமேஷ் வந்து அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறான், அவனோட 1,80,040 வந்து இன்வெஸ்ட் பண்ணி. அப்படின்னா எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து அவங்களோட ரேஷியோ வந்து ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ராம்னிக்கு, இங்கே வந்து சோமேஷ் சரிங்களா. இப்போ ராம்னிக்கு வந்து 1,40,600 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் எவ்வளோ நாள், மொத்தம் வந்து 12 மாதமும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ சோமேஷ் வந்து 5 மாதம் கழிச்சு தான் வரான். எவ்வளோ அமௌண்ட்டோட வரான் 1,50,400 இன்ட்டு எத்தனை மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம் கழிச்சு வந்ததுனால மொத்தம் வந்து 7 மாதம் தான் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ இதை சுருக்குனீங்கன்னா கடைசியில் வந்து நமக்கு வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 78:47 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். இதோட மதிப்பு கேட்குறாங்கப்பா, இதோட மதிப்பு என்ன வரும், 9 கியூபோட மதிப்பு 729 -4, இதோட மதிப்பு என்ன வரும் 1 4 14 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா
14 ஸ்கொயர் 196 -6 + 0. சரிங்களா, அந்த -4 -4 -6 சேர்ந்து -10 வரும். ஸோ 729. இந்த -10 + 196 கூட்டினீங்க அப்படின்னா +186 வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 915 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்துதான் இஷா வந்து ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா, இஷாவும் ஸ்மிருதியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இஷா, ஸ்மிருதி அப்புறம் அஸ்லேஷா இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா இஷாவும் அஸ்லேஷாவும் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட மொத்த வேலையோட மதிப்பு என்ன வரும்? இதோட எல்சிஎம் எவ்வளவு? 20, 40, 60, 80. ஸோ இது உங்களோட வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு என்ன வரும்? எஃபிஷியன்சி இஷாவோட எஃபிஷியன்சி 4, இஷாவும் ஸ்மிருதியும் சேர்ந்து 5, அடுத்து 3 பேர் சேர்ந்து 10. இப்போது இஷாவோட எஃபிஷியன்சி 4 அப்படின்னா இஷாவும் ஸ்மிருதியும் வந்து 5 அப்படின்னா ஸ்மிருதியுடைய எஃபிஷியன்சி வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 - 4 = 1. அவ்வளோதான். இப்போ இஷா, ஸ்மிருதி, அஸ்லேஷா இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 10. அப்போது அஸ்லேஷாவோட எஃபிஷியன்சி மட்டும் என்ன வரும்? 10 - இஷா, ஸ்மிருதியோட எஃபிஷியன்சி என்ன? 5 = 5ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போது அஸ்லேஷா மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு நிமிஷங்க, எங்கேயோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. எஃபிஷியன்சி இஷாவோட எஃபிஷியன்சி என்ன? 4, அஸ்லேஷாவோட எஃபிஷியன்சி என்ன? 5. இஷாவோட எஃபிஷியன்சி 4, ஸ்மிருதியோட எஃபிஷியன்சி 1, மொத்தம் 5. இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 10. அப்படின்னா இஷா அண்ட் அஸ்லேஷா, எஸ், அஸ்லேஷாவோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5. கரெக்டு தான். அப்படின்னா இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? இஷாவோடையும் அஸ்லேஷாவோட எஃபிஷியன்சி தான் கேட்குறாங்க. ஸோ இஷாவோட எஃபிஷியன்சி என்ன? 4, அஸ்லேஷாவோட எஃபிஷியன்சி என்ன? 5 = 9 எஃபிஷியன்சி. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்குறாங்க. எத்தனை நாள் வந்து வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இஷா அண்ட் அஸ்லேஷா ஈக்குவல் என்ன வரும்? டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 80 வகுத்தில் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 9. ஸோ 80 / 9 டேஸில் வந்து அவங்க இந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட எண்கள்லாம் 4ஆலையும் 9ஆல் வகுப்படக்கூடிய எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 வந்து இரட்டைப்படை எண். சரிங்களா, அப்படின்றப்போ 4ஆல் வகுப்படணும்னா அந்த எண்ணோட யூனிட் டிஜிட் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படை எண், இது வராது. அடுத்து இது ஒற்றைப்படை எண், இதுவும் வராது. ஸோ இது வரலாம். அடுத்தது 9ஆல் வகுப்படணும் அப்படின்னா அந்த 4ஆல் வகுப்படணும்னா ஃபஸ்ட் வந்து அதனுடைய கடைசி 2 இலக்கங்கள் வந்து 2 இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 12 வகுப்படும், 28 வகுப்படும். ரைட், 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே நேரத்தில் 9ஆல் வகுப்படணும்னா அந்த எண்ணுடைய சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9ஆல் வகுப்படணும். ஸோ 4ஆல் வகுப்படக்கூடிய எண் 9ஆல் வகுப்படக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா 1728 தான். சரிங்களா, இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து என்ன வரும்? 9, 10, 13 சொல்லி வரும். சரிங்களா, 13 கூட்டினீங்கன்னா 9, 10, 12 சொல்லி வரும். ஸோ அதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து 3 தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக இதோட ப்ரொஃபஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ 19:57, the whole is 81:9 அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 57 × 81/19. 19 எடுத்தீங்கன்னா 3 தடவை போகும். அப்போ 3 எடுத்தீங்கன்னா 203/24 1 243 தான் ஒய்யோட மதிப்பு. அடுத்தது a pencil sharpened at both edges is combination of dash and dash. ஒரு பென்சில் இருக்குது. சரிங்களா, ஒரு பென்சில் இருக்குது. அந்த பென்சிலுடைய 2 எட்ஜும் வந்து கூர்மையாக வந்து சீவப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து எதால் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ வந்து அதில் வந்து ஒரு உருளை இருக்கும், இந்த உருளை வடிவம் இருக்கும், அடுத்து 2 கூம்பு வடிவங்கள் இருக்கும். சரிங்களா, ஸோ ஆன்சர் cylinders and cones. A number when increased by 50% gives 2550. ஒரு எண்ணை வந்து 50% அதிகரிக்கும் பொழுது அந்த எண்ணை வந்து 2550 சொல்லி அதோட மதிப்பு மாறுது அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து எப்பயுமே 100% வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து அந்த நம்பர் என்ன ஆச்சு? 50% இன்க்ரீஸ் ஆனால அதோட மதிப்பு என்ன வரும்? 150%. இதோட மதிப்பு 2550 அப்படின்னா
இதை சுருக்குனீங்க அப்படின்னா 100% மதிப்பு 1700 சொல்லி வரும். இது சுருக்குனீங்கன்னா கடைசியில் 15 அடிச்சுன்னா ஒரு 15 மிச்சம் 5 7 15 105. ஸோ 17 சொல்லி வரும். 1% மதிப்பு. அப்போ 100% மதிப்பு 1700. அடுத்ததா, இன் வாட் ரேஷியோ மஸ்ட் ஷாப்கீப்பர் மிக்ஸ் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் 75 kg and 80 per kg so that the mixture worth 76.5 per kg. ரெண்டு அரிசியோட விலையோட மதிப்பு கொடுத்தாங்க. அது ரெண்டையும் கலந்தோம் அப்படின்னா அது விற்கக்கூடிய விலையோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா அது என்ன விகிதத்தில் வந்து அந்த பொருளை வந்து கலக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. டேரெக்டாக அலிகேஷன் மெத்தட் தாங்க. ஸோ 75 இங்கே 80, காமன் என்ன வேல்யூ 76.5. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 1.5 சொல்லி வரும். இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் 3.5 சொல்லி வரும். இது ரெண்டையும் சுருக்குனிங்க அப்படின்னா 7 5 35, புள்ளிக்கு புள்ளி அடி ஆயிரும். அடுத்து 7 5 35, 3 5 15. ஸோ 7:3 விகிதத்தில் வந்து அந்த அரிசி கலக்கும் போது இந்த விலைக்கு வந்து விற்க முடியும். அடுத்து இதோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் ப்ராக்கெட்டில் வந்து சின்ன ப்ராக்கெட். ஸோ 4 8 + 2 4 4 4 0 0 + 2 0 தான். அடுத்து மைனஸில் இருக்குது 0 -0 அப்படியே போயிடும். அடுத்து 48னா இங்கே வந்து 48 3 வகுத்தீங்கன்னா 16 வரும். 36லேருந்து 16 கழிச்சிங்கன்னா 20. அடுத்து 41லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 21தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் இஸ் 59,500. ஒரு மொபைல் ஃபோனுடைய குறித்த விலை வந்து 59,500. சரிங்களா? அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ சேல் பண்ணும்போது அதோடைய விற்பனை வந்து 47,600 அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்புனா 59,500. சரிங்களா? விற்பனை விலை என்ன வரும்? விற்பனை விலை வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா 47,600. சரிங்களா? அப்போ எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 19,100. 19,100 வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்கவுண்ட் வந்து 19,100 வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்டோட மதிப்பு. அப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்டோட வேல்யூ அப்பான் அதோட குறித்த விலை. கீழே வந்து குறித்த விலை எதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க குறித்த விலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 59,500 × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 20% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 ட்ரெயின் இருக்குது. ஏன்ற ட்ரெயின் வந்து எம்ன்ற ஸ்டேஷன்லேருந்து 7:20 மணிக்கு வந்து கிளம்புது. சரிங்களா? படம் போட்டே பட்டுறோம். ஸோ ஏன்ற ட்ரெயின் எம்ன்ற ஸ்டேஷன்லேருந்து 7:20 வந்து கிளம்புறாங்க. சரிங்களா? 7:20 வந்து கிளம்புது. இப்போ என்னன்ற ஸ்டேஷனை வந்து 2:20 வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? அப்போ எவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 7 ஹவர்ஸ் வந்து இந்த ட்ரெயின் ஏ வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ட்ரெயின் பி வந்து 9:20க்கு சரிங்களா 9:20க்கு ஸ்டேஷன் எண்ணில் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? 9:20க்கு டைம் என்ன 9:20. இப்போ ஸ்டேஷன் எம்மை வந்து எவ்வளோ நேரத்தில் அடையிறாங்க பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes வந்து அடைஞ்சிடறாங்க. அப்போ இவங்க வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 5 hours வந்து இவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ட்ரெயின் ஏ வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது 7 hours. ட்ரெயின் பி வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது 5 hours டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் 35 கிலோமீட்டராக இருக்குமா? ஒரு அசம்ஷன் 35 ரேஷியோவில் இருக்குமா? அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். சரி வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும், இது ஸ்பீடாக இருக்கும். அப்போது ஸ்பீடு வந்து 5, இது வந்து 7ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போது ட்ரெயின் இப்போ இந்த ட்ரெயின் வந்து 7:20க்கு கிளம்புது. இந்த ட்ரெயின் வந்து 9:10க்கு வந்து 9:20க்கு வந்து கிளம்புது. அப்போது கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டைம் ட்ரெயின் ஏ அண்ட் பி அண்ட் வென் ட்ரெயின்ஸ் ஏ அண்ட் பி மீட். எப்போ வந்து ட்ரெயின் ஏவும் பியும் வந்து மீட் பண்ண சொல்லி கேட்குறான். இப்போ ஃபஸ்ட் வந்து இது 2 கொஞ்சம் நேரம் டிஸ்டன்ஸ் வந்து 35 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ட்ரெயின் ஏ வந்து ஃபஸ்ட்டு 7:20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ட்ரெயின் பி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 2 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ண 2 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும் பார்த்தீங்கன்னா 2 × 5 = 10 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படின்னா மிச்சம் இருக்க எவ்வளோ கிலோமீட்டரு 25 கிலோமீட்டர் தானா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 35 கிலோமீட்டரு. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து
இந்த ட்ரெயின் வந்து 7:20க்கே கிளம்பிடுது. இது வந்து 2 மணி நேரத்தில் வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போது இது 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ ட்ரெயின் பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது இப்போ 2 ட்ரெயின் வந்து ஒரு 1.5 நோக்கி வர்றதால இப்போ வந்து நமக்கு வந்து டைமிங் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டைம் ஈக்குவல் டு வேற இடமே பத்த மாட்டேங்குது நமக்கு. சாரிங்க, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 25 கிலோமீட்டரா. ஸ்பீடு என்ன? இதோட ஸ்பீடு வந்து 5, இதோட ஸ்பீடு வந்து 7. ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு 5, ட்ரெயின் பியோட ஸ்பீடு 7. சரிங்களா? ஈக்குவல் டு 5 + 7 12. ஸோ 25 வந்து 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2.5 2.5 இல்லை 2 14, சாரி 2 12 24, மிச்சம் 1 2.5 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. டூ ஆஃப்னு சொல்லி வரும். சரிங்களா? ஆஃப் வந்து 1/2 மணி நேரம் 30 இல்லையே, இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பொருங்க 2.5 தான். கணக்கு எத்தனை? 20 கணக்கு. எஸ், 2 அடுத்து 1/12 சொல்லி வரும். சரிங்களா? இந்த 2 1/12 வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 மணி நேரம் 2 hour ப்ளஸ் 1/12 மினிட்ஸா. ஸோ அதை வந்து 60ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 hour 5 minutes. ஸோ 9:20 2 hour 5 minutes கூட்டினீங்க அப்படின்னா 11.25 AM. சரிங்களா? 9:20 நிமிஷத்துலேருந்து 2 hour 5 minutes வந்து கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 11.25 minutes வந்து இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு வந்து ஒன்று சந்திச்சிடும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின். நிதின் வந்து ஒரு வேலையை வந்து 7 மணி நேரத்தில் முடிக்கிறான். பிரவீன் வந்து அதே வேலையை வந்து 21 மணி நேரத்தில் முடிக்கிறான். ரிஷியோட உதவியால் அவங்க 3 பேர் சேர்ந்து அதே வேலையை வந்து 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னா ரிஷி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? 21 வரும். உங்களுடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? நிதினோட எஃபிஷியன்சி 3, பிரவீனோட எஃபிஷியன்சி 1, இவங்க 3ஓட எஃபிஷியன்சி 7. இப்போது ரிஷியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? டோட்டல் எஃபிஷியன்சி 7 மைனஸ் நிதின் அப்புறம் பிரவீனோட எஃபிஷியன்சி என்ன? 4 ஈக்குவல் டு 3 தான் ரிஷியோட எஃபிஷியன்சியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ரிஷி வந்து எவ்வளோ நாளத்தில் வந்து அந்த வேலையை வந்து முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 21 அப்பான் ரிஷியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3 ஈக்குவல் டு 7 hours வந்து ரிஷி வந்து அந்த வேலையை வந்து மொத்தமாக முடிப்பான். அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து 17 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணப்படுறான். ஒரு பாலத்தில் வந்து 42 நிமிஷத்தில் வந்து கடற்கரைக்கு 42 நிமிஷம் ஆகுது அப்படின்னா பாலத்தோட நீளம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸ்பீடோட மதிப்பு என்ன? 17 km/h. சரிங்களா? எங்கள் டைம் என்ன இருக்குது? 42 minutesல இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஹவர் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ ஹவர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 60ஆல் ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 6 12 10. ஸோ 17 × 7 119 / 10 ஈக்குவல் டு 11.9 km தான் அந்த பாலத்தோடைய நீளமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகும்போது 6 km மணிக்கு 6 km வேகத்தில் போகிறாங்க. ரிட்டர்ன் வரும்போதில் அவங்க வந்து மணிக்கு 18 km வேகத்தில் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? சரிங்களா? அப்போது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா 2xy அப்பான் x + y. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 × 6 × 18 வகுத்தல் 6 கூட்டல் 18 24 சொல்லி வரும். ஸோ 2 × 6 × 18 வகுத்தல் 24 என்ன வரும்? 2 12 12 2 24 2 9. ஸோ மணிக்கு 9 km வேகத்தில் வந்து அவங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து ரகு வந்து சூப்பர் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரகு வந்து 1 ரூபாய்க்கு வந்து 10 மிட்டாய் வந்து வாங்குறான் அப்படின்னா அவன் வந்து லாபம் வந்து 400% கிடைக்கணும் அப்படின்னா அவன் வந்து 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் வந்து விற்கணும்? 1 ரூபாய்க்கு வந்து 10 மிட்டாய் வந்து வாங்குறான். அவனுக்கு வந்து லாபம் வந்து 400% கிடைக்கணும் அப்படின்னா
அந்த ₹1 வந்து எவ்வளோ வந்து முட்டாய் விற்கணும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ லாபம் வந்து ப்ராஃபிட் வந்து 400% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100%, 500% இருக்குமா? ஏன்னா சிபி வந்து எப்பயுமே வந்து 100% தான். அவ்வளோதாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ரூபா இந்த பக்கம் அடக்க விலை, அந்த பக்கம் விற்பனை விலை. ரூபா வந்து எப்பயுமே ரூபாயோட மதிப்பு கீழே தான் இருக்கணும். ஸோ ₹1 எத்தனை பொருள்? 10 பொருள். அதனுடைய விலை எவ்வளவு? 100% ஈக்குவல் டு ₹1. சரிங்க, அவங்க என்ன கேட்குறாங்க? ₹1 தான் கேட்குறாங்க. ₹1 எத்தனை பொருள் தெரியாது, எக்ஸ் நம்பர் ஆஃப் பொருள் இன்ட்டு அதனுடைய விலை எவ்வளவு? 500%. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 500%. அவ்வளோதாங்க. அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 சைவருக்கு 2 சைவர் அடியாயிருமா? அடுத்து 5000 அடி எடுத்தீங்கன்னா 2. ஸோ ₹1 வந்து 2 முட்டாய் விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாபம் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்தது இந்த கொஸ்டின், இது வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா, இது 1 மேலே மட்டும் எடுத்துக்கலாம். இது 1 + 1/4. அடுத்து இந்த 18.3 எப்படி எழுதலாம்? 18 3/4 சொல்லி எழுதலாமா? ரைட். உங்கள் மைனஸ் இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 3 சொல்லி வரும். இது ரெண்டையும் சுருக்குனீங்கன்னா 2 3 சொல்லி வரும். அப்போது 12 1/3 மைனஸ் 7 2/3. சரி, இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? இது கலப்பு பின்னமா? அப்போ 1ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 19. இங்கே ஒரு முக்கால், இங்கே ஒரு கால், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 20ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இங்கே ஒரு கால், இங்கே ஒரு முக்கால், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு 20. இங்கே மைனஸ், இங்கே 12 மைனஸ், இங்கே 7 மைனஸ் 19. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 19. ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டையுமே கூட்டிக்கலாம். ஸோ 19. இங்கே 1/3, இங்கே 2/3, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1ன்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு -20. ஸோ +20 -20 கூட்டினீங்கன்னா 0 வரும். ஸோ இந்த என்டையர் டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா 0க்குள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் அதோட மதிப்பு 0 தான் வரும். சரிங்களா? வகுக்கும் பொழுது 0 தான் வரும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஏ வந்து ஒரு 340 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 4.5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன் வரக்கூடிய ஒரு மனிதன் வந்து 6 செகண்ட்ல வந்து கிடக்குது அப்படின்னா ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 2 பேரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வரதுனால S1 + S2. சரிங்களா? S2ஓட மதிப்பு என்ன? 4.5 கிலோமீட்டர். அப்போது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஸ்பீடு 1ஓட மதிப்பு ட்ரெயினோட மதிப்பு, அடுத்து அவனுடைய வேகம் வந்து 4.5. சரிங்களா? ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் 340 மீட்ரு வகுத்தில் எவ்வளோ நேரம்? செகண்ட்ஸ், 6 செகண்ட். இது மீட்டர்/செகண்டில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்பீடு வந்து km/hல இருக்கா? ஸோ அந்த மீட்டர்/செகண்ட் பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? 5/18 வந்து பெருக்கணும். ஸோ பெருக்கும் மொத்தத்தில் அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு 3 சொல்லி வரும். ஸோ இது 5ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 6 5 30, 8 5 40. அப்போது S1 + 4.5 ஈக்குவல் டு இந்த கீழே இருக்க 3 வந்து அந்த பக்கம் மொத்தத்தில் பெருக்கல போகுமா? வகுத்தில் இருக்க 3 அந்த பக்கம் முதல்ல பெருக்கலாம் வரும். ஸோ S1ஓட மதிப்பு என்ன வரும்? 68னா 180, 3 24, 204 மைனஸ் 4.5 ஈக்குவல் டு என்ன வரும்? 199.5 km/h சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஒரு 5 எண்களுடைய கூடுதல் வந்து 655 சொல்லி கொடுத்தாங்க. முதல் 2 எண்களுடைய ஆவரேஜோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போ அதோடைய அந்த 2 எண்கள் வந்து என்ன வரும்? 2 நம்பர்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஆவரேஜ் வந்து 77 அப்படின்னா 2 நம்பர்ஸோட மதிப்பு என்ன வரும்? 154 சொல்லி வரும். 3ஆம் நம்பரோட மதிப்பும் கொடுத்தாங்க. இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்பருடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல் 2 எண்களுடைய கூடுதல், அடுத்து 3ஆவது எண்ணுடைய கூடுதல் ப்ளஸ் அந்த 2 எண்களுடைய மொத்த கூடுதல் வந்து 2xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நம்பர் வந்து எக்ஸ்னா இன்னொரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 2 நம்பர் கூடுதல் வந்து 2xன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2xோட மதிப்பு இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 655. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அப்போ 2xோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 655 மைனஸ் ஆஃப் 154, சாரி இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் 277 சொல்லி வரும். 277 எத்தனை கணக்கு? 27 கணக்கா? 277 இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 378 சொல்லி கொடுக்கும். இது வந்து 2 எண்களுடைய மொத்த தொகை. அப்போ ஒரு ஆவரேஜ் வந்து என்ன வரும்? x =
189 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டரோட மதிப்பு கேட்குறாங்க. அதனுடைய பக்கத்துடைய மதிப்பு வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா பெரிமீட்டரோட மதிப்பு என்ன வரும்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரோட மதிப்பு என்ன வரும்? 3a = 3 × 6 18 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர், சுற்றளவு. அடுத்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வந்து அனௌன்ஸ் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அது தீபாவளி சமயத்தில். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்தர் வந்து யூபிஐ பேமெண்ட்டில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் யூபிஐ பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா சாரா வந்து 3190 ரூபா வந்து 3190 ரூபாய்க்கு வந்து ஒரு சாரீ வந்து வாங்குறாங்க யூபிஐ பேமெண்ட் மோடில். சரிங்களா? அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? இப்போது மார்க்கெட் ப்ரைஸு மைனஸ் டிஸ்கவுண்ட்டு மைனஸ் 50 rupees ஈக்குவல் டு எவ்வளவு? 3190 ரூபா. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்டோட மதிப்பு என்ன வரும்? ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே -50 வந்து இந்த பக்கம் முதல்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3240 சொல்லி வரும். சரிங்களா? இப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? 20%. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? 20% எடுத்துக்கிட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து 80% இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ 80% மதிப்பு 3240னா நமக்கு என்ன கேட்குறாங்க? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 1% மதிப்பு, இங்கே 1% மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி எடுத்தீங்கன்னா 0, 4×8 32, 40.5 சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை? 100% மதிப்பு தான் தேவை. ஸோ 4050ன்றதான் ஆன்சர். மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 4050, அவ்வளோதாங்க. இப்போ சம் ஆஃப் 8 நம்பருடைய கூடுதல் வந்து 850 சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க? ஆவரேஜோட மதிப்பு என்ன? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளவு? 840 வகுத்தல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை? 8 = 105ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 446, 487 லீவிங் எ ரிமைண்டர் 9 and 12 ரெஸ்பெக்டிவ்லி? ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் அது வந்து 446 அப்புறம் 487 வந்து வகுக்கும்போது முறையே 9 மற்றும் 12ன்ற மீதி வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த வகுக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன சொல்லி கேட்குறது? ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? அப்போது நம்ம வந்து என்ன வகுக்கணும் அப்படின்னு இது வந்து மீதி வந்து கிடைக்குது. அப்போது இந்த நம்பரில் வந்து 9 கழிங்க. 9 கழிச்சிங்கன்னா 437. அந்த எண்ணை வந்து வகுப்படக்கூடிய முழுமையாக வகுப்படக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 437. மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய எண். இது வந்து 12 கழிங்க. 12 கழிச்சிங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய எண் என்ன? 475. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 38. அந்த நம்பர் என்னவா? இது இந்த ரெண்டு எண்ணையும் வகுக்கக்கூடிய எண் எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 38 இருக்கணும் அல்லது 38 வகுத்தியாக இருக்கணும். சரிங்களா? கொடுக்கப்பட்ட இதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 19 × 2 சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38 வகுக்கக்கூடிய ஒரே எண் எது பார்த்தீங்கன்னா 19 மட்டும்தான் இந்த இடத்துல. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 19ன்றதான் ஆன்சர். அடுத்து ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 126 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸினுடைய ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எண்ணு தான். அது ஃபஸ்ட்டு என் ஈவன் நம்பர்ஸுடைய ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n+1. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸி. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை? 126 நம்பர். என்னன்றது 126. ஸோ ஆன்சர் வந்து 126 தான் ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து ஒற்றைப்படை எண். முதல் எண் ஒற்றைப்படை எண்களுடைய சராசரி வந்து என்ன? எண். முதல் எண் இரட்டைப்படை எண்களுடைய சராசரி என்ன? n+1. அடுத்த கொஸ்டின், ஹவு many months at a rate of சூப்பர் கொஸ்டின். இது நிறைய இடம் பார்த்துருக்கோம். 6% எவ்வளோ மாதங்களில் வந்து சாரி எவ்வளோ மாதங்களில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு சம் 1500 சம் வந்து கூட்டு வட்டி கொடுக்கும்போதில் 6% வட்டி விதத்தில் வந்து வருட வட்டி கொடுக்கும்போதில் 1348.32 ரூபான்னு சொல்லி அந்த அமௌண்ட் வந்து மாறுதாமா. அப்படின்னா எவ்வளோ மாதத்தில் வந்து அது அப்படி மாறும் சொல்லி கேட்குறேன். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதில் பின்ன வடிவம் என்ன? 6/100. ஸோ இது பிரின்சிபலி இது இன்ட்ரெஸ்ட்.
அப்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106/100. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இங்கே பிரின்சிபல் என்ன, சாரி பிரின்சிபலு, இங்கே அமௌண்ட்டோட மதிப்பு என்ன 1348.32/100. இதை இந்த 100/106 சொல்லி 106/100 சொல்லியிருக்கா, இதோடைய மடங்குக்கு நம்ம இதை மாற்றணும்னா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், ரெண்டு பக்கம் மேலே கீழே 2 சைவரால் புள்ளி எடுத்தீங்கன்னா 2 சைவர் கீழே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 134832/1200000 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 12ஆல் வகுக்கலாம். 12ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 12 12 ஒரு 12 12 ஒரு 12 12 24 ஈரு 12 24 43 3 12 36 7 6 12 72. சரிங்களா, இதை மறுபடியும் சுருக்குனீங்கன்னா இங்கே 10,000 இங்கே வந்து 36 முடியுது கடைசியில். அப்போ 4ஆல் அடி இருக்கும். 4ஆல் அடி எடுத்தீங்கன்னா ஈர்னாங்க 8 மிச்சம் 3 8நாங்க 32 அடுத்து 0 9 9நாங்க 36. கீழே அடி எடுத்தீங்கன்னா 4ஆல் அடி எடுத்தீங்கன்னா 100க்கு வந்து 25 போயிடும். ஸோ 2500. ஸோ இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50 53 ஸ்கொயர்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ இந்த 106 103 வந்து எப்படி சுருக்கலாம், மறுபடியும் வந்து இது சுருக்குனீங்க அப்படின்னா இதை சுருக்குனீங்கன்னா 53/50 எண்ணு சொல்லி மாற்றலாமா. ஸோ இது ரெண்டு சமமா, அப்போது இங்கே அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ n = 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், 24 மந்த்ஸ்னு சொல்லி நம்ம எழுதலாம். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அசலும் கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, சரி மொத்த தொகையும் கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க. அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட். ஸோ அசல் இப்போ வந்து வட்டியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் அமௌண்ட்டையும் ஒரிஜினல் வேல்யூ அந்த ரூபாயோட ஒரிஜினல் வேல்யூ வந்து சுருக்குனீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து சுருக்கும் பொழுது நமக்கு அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்ததான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ், ஒரு லேப்டாப்புடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 78,000. சரிங்களா, எப்போ அப்படின்னு பார்த்தா 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து போன வருஷம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120% மதிப்பு எவ்வளவு, 78,000. அப்போ 1% மதிப்பு என்ன வரும், 0க்கு 0 அடியேறும். அடுத்ததான் 6 12 72 72 மிச்சம் 6 5 12 60 650. ஸோ 1% மதிப்பு 650. நமக்கு என்ன தேவை, லாஸ்ட் இயர் 100% மதிப்பு தான் 650 ஒரு 00 65,000 தான் ஆன்சர். அடுத்ததாக கடைசி கொஷின். The monthly incomes of two friends Chetan and Vipul are in the ratio 5:7 respectively, and each of them saves 96,000 every month. In the ratio of their monthly expenditure 1:3, find the monthly income of Chetan. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம், இங்கே எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே சேவிங்ஸ். சரிங்களா, இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இன்கம் எவ்வளவு, இங்கே சேத்தன், இங்கே விபுல். சேத்தனுடைய கொஞ்சம் மேலே அழிக்கிறாங்க, சேத்தன் இங்கே விபுல். சேத்தனுடைய இவங்களோட இன்கமோட சேத்தன் அப்புறம் விபுலுடைய இன்கமோடைய ரேஷியோ என்ன 5:7. அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ என்ன 1:3. அவங்களுடைய சேவிங்ஸ் அளவு 96,000, இங்கே வரும் 96,000. அவ்வளோதாங்க. இது ஷார்ட்கட் என்னென்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 5 3 15 7. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 8 ரேஷியோ. இந்த 8 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்னா இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். சேவிங்ஸையும் எக்ஸ்பெண்டிச்சர் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 96. சரிங்களா, 396லேருந்து 1 கழிக்கும் போதில் என்ன வரும், 396,000. 396,000லேருந்து 1 96,000 கழிக்கும் போதில் 2 × 96,000 வரும் சொல்லும். அப்போ இந்த 8 ரேஷியோட மதிப்பு தான் 2 × 96,000. அப்படின்னா சேத்தனோட மதிப்பு என்ன வரும்னா ஒரு ரேஷியோட மதிப்பு
2 × 96 1000 வகுத்தல் 8 அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 4 4 அடி எடுத்தீங்கன்னா 4 எடுத்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கள் நாங்கள் 8 4 நாங்கள் 16 ஸோ 24,000. அப்போ நமக்கு என்ன தேவை 5 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. ஏன்னா சேத்தனோட இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5 ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வரும் 5 × 24,000 ஈக்குவல் டு 1,20,000 தான் ஆன்சர். 3 எஸ் 1,20,000 தான் ஆன்சர். ஸோ இதாங்க ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.